அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். நடிகர்கள் கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்போ அரசியல் தலைவர்களுடைய வாரிசு கையில கொடுக்கலாமா? நடிகர் விஜய் வந்து காலம் தொட்டு அவர் படத்துல இருந்து இயக்கம்னு ஆரம்பிச்சு அவர் தொண்டர்களை உருவாக்கி நான் சொல்றது நேற்று வந்த உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுத்திருக்காங்க. அப்ப அதை ஏற்க முடியுமா உங்களால? நடிகர்கிட்ட நாட்டை கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உடனே அதுக்கு டைரக்ட் மீனிங் அப்படியே எடுத்துக்க கூடாது. இது வந்து அப்படியே மகுடம் சூட்டுறது இல்லை. களப்பணி செஞ்சு மக்களோட நின்று மக்களுடைய தேவை என்ன, மக்களுடைய அரசியல் என்ன, மக்களுக்கு எது தேவை, இன்றைக்கு மாநில அரசின் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்துக்கான பிரச்சனை என்னவா இருக்கு, எங்கெல்லாம் நம்மளுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, எங்கெல்லாம் நம்மளுடைய உரிமை பறிக்கப்படுகிறது, எங்கெல்லாம் நம்மளுடைய வரி பணம் நமக்கு திரும்ப வராமல் இருக்குன்னு இந்த அரசியலெல்லாம் புரிந்ததற்கு பின்னாடி ஒருத்தர் களத்தில் நின்னா கொடுக்கலாம். மறைந்த எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எல்லாருமே திரைத்துறையிலிருந்து வந்தாங்க. அண்ணா தொடங்கி கலைஞர் தொடங்கி எல்லாருமே திரைத்துறையிலிருந்து வந்தவங்க. 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியல் திரைத்துறையோட தொடர்புல தான் இருக்கு. அதனாலதான் நடிகர் விஜய் அவர்கள் வர முடியுது. விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வர்றாங்க, இன்னும் சரத்குமார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, வர முடியுது. நம்ம நேரடியாக அப்படி சொல்லல. அவர் அதுக்கான தயாரான களத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி தான் கொடுக்க முடியும். அதைத்தான் நம்ம சொல்றோமே தவிர, நீங்க கேட்கிற கேள்வி உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர்னா யாருக்கும் தெரியாம தூக்கத்தில் கொண்டு போய் பட்டத்தை மாற்றி விடல. ஜனநாயக ரீதியாக அரசியலமைப்பு சட்டப்படி என்ன நடந்திருக்கோ அதான் நடந்திருக்கு. நாளைக்கு விஜய் அவர்கள் முதல்வராக வந்து அவருடைய மகன் சஞ்சய்க்கு துணை முதல்வர் கொடுத்தாலும் இப்படித்தான் கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் முடிவு செய்யறது சட்ட ரீதியாக நடக்குது. நம்ம அதை போய் குறை சொல்ல முடியாது. எப்படி நீதித்துறை சட்ட ரீதியாக சில அறிவுரைகளை சொல்லுதோ அதுபோலதான் இந்த மாதிரியான வாக்குமுறை தான் நம்ம கிட்ட இருக்கு. நாம 234 தொகுதியில பெரும்பான்மை தொகுதியை வெல்றவங்க கையில அதிகாரத்தை கொடுக்கிறோம். அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுக்குள்ள எம்எல்ஏ பூரா சேர்ந்து தான் சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க டெப்டி சிஎம் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை போய் நம்ம ஒன்னும் யானை மாலை போடல சரஸ்வதி சபதம் மாதிரி. அதை நம்ம விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் துணை முதல்வருக்கு தகுதியா இல்லையான்றதை முடிவு செய்ய வேண்டியது அந்த கட்சி உறுப்பினர்கள், வாக்களித்த மக்கள். நீங்கள் நானும் கிடையாது. துணை முதல்வராக பதவியேற்று அவர் செஞ்ச அநீதி என்ன, துணை முதல்வராக பதவியேற்று அவருடைய நிர்வாக குறைபாடு என்ன இருக்கோ அதை சுட்டி காட்டுவோம். அப்படித்தான் பேசணுமே தவிர இதையும் வந்து சேர்க்கிறது நல்ல அறிவுபூர்வமான விவாதமா எனக்கு தோணல. அரசியல் எதிர்காலத்தை அடுத்ததுல ஓட்டு சதவீதத்தை கரூர் சம்பவம் வந்து பாதிக்குமா? அவர் மீண்டும் சினிமாவுக்கு நடிக்க வருவார் நினைக்கிறீங்களா? அந்த ஆர்வம்லாம் நான் சொல்ல விரும்பல. விஜய் அவர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்ல வேணா விரும்புறேன். பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தகப்பை எந்த தகப்பனும் தன்னுடைய மகன் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான், தன்னுடைய மகன் நாசமா போகணும்னு நினைக்க மாட்டான். ஒரு கல்லூரி படிப்பை முழுவதுமாக தாண்டாத விஜய் அவர்களை ஒரு திரைப்பட நடிகராக ஆக்கி முதலீடு செஞ்சு அந்த முகத்திற்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஒரு முகமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வார பத்திரிகையோடது. இன்றைக்கு அவரே தமிழ்நாட்டில் முதல்வராக மாறுவார்ன்ற விவாதத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அதிலிருந்து அவருடைய திரைப்படங்கள் எப்படி இருக்கணும், அவர் எப்படி வெற்றி அடையணும்னு எல்லா வகையிலும் அவருடைய அரசியல் பாதையை நோக்கி நகர்த்தினது அவருடைய தந்தையார் தான். அவர் இன்றைக்கு வச்சிருக்கக்கூடிய புதிதாக இவருக்கு பின்னால் சேர்ந்த யாருமே ஒரு நாளும் அவருக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. இது கடந்த கால வரலாறு அரசியல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு. எல்லா மாநிலத்திலையும் சொல்லுது, எல்லா இடத்துலையும் சொல்லுது. அதனால அந்த கைகளை விலக்கி வச்சுட்டு அவருடைய தந்தையார பக்கத்தில் வச்சுக்கிட்டாருன்னா அவரு நல்ல வழிகாட்டுதலா இருப்பார்னு நான் நம்புறேன். அவரும் நடந்த தவறிலிருந்து பாடம் கத்துக்கணும். அது ஒரு தவறு, ஆமா ஒரு தவறு நடந்துருச்சு. நான் நினைக்கல யாருமே தமிழக முதல்வர் ரொம்ப கனிவா அன்பா சொன்னாரு, அதை நான் ரொம்ப ஏற்கிறேன். நான் எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டன் சாகணும்னு நினைக்க மாட்டான். இது போல ஒரு பக்குவமான பேச்சை நீங்க முதல்வர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கணும். அப்படி அவர் சொல்லும் பொழுது நாங்களும் அப்படி நினைக்கல. ஏதோ நாங்க ஒரு கால்குலேஷன் போட்டோம், அது ஒரு தவறு நடந்துருச்சு, அதனால நாங்க பொறுப்பேற்றுக்கோம், இனிமே இந்த தவறு நடக்காம பாத்துக்கிறேன்னு சொன்னா ஈஸியா அது முடிஞ்சிருக்கும். அங்கிருந்து ஒரு பொய்யை யார் சொல்லி கொடுத்தது உங்களை சொல்ல சொல்லி? அப்ப கூட இருந்தவங்க சரியா வழி நடத்தல. ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய்னு போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்குது. இப்போ நீங்க சொல்ற பொய்யை உண்மையாக்க ஆவணங்கள் வேணும். சதி நடந்தது கத்தியில வச்சு கிழிச்சாங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளருடைய மனைவி ஒரு ஊடகத்துக்கு சொல்றாங்க கத்தியை வச்சு கிழிச்சாங்கன்றாரு. ஆனா அவங்க தான் தன்னுடைய கணவரை காப்பாத்துறதுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு தேசிய கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஹேமமாலினி கிட்ட டிரான்ஸ்லேட் பண்றாரு கத்தியை வச்சு கரகரன்னு அறுத்தாங்கன்னு. இந்த கேவலமான செயலை எங்கேயாவது பார்க்க முடியுமா? எவ்வளவு பச்சையான பொய் பாருங்க.
கத்தியை வச்சு கரகரன்னு அறுத்தாங்கன்னு. கிட்டத்தட்ட 100 பேரு கிட்ட வரைக்கும் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 41 பேர் செத்துருக்காங்க. அங்கிட்டு ஒரு 50 பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. யாராவது கத்தி காயம்பட்டு இருந்திருக்காங்களா? நான் அடுத்தவங்க போய் சொல்ல மாட்டாங்களா? வந்திருக்கவங்க பூரா விஜய் ரசிகர்கள், விஜய் பெரும்பான்மையா நேசிக்கிறவங்க. அவங்க அப்புறமே போய் சொல்லலாம்ல. என்னை கத்தியை வச்சு கிழிச்சாங்க, ஆமா சதி நடந்திருக்குன்னு யாருமே சொல்லல. யார் எப்ப சொல்றாங்க? எப்பெல்லாம் இந்த நீங்க கேட்ட ஹரிஹர ராஜா சர்மா குரல் உள்ள வருதோ, எப்ப அண்ணாமலை குரல் உள்ள வருதோ, அப்ப இருந்துதான் அவங்க பொய் அப்படின்னு கூடுதலா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு நல்லதே கிடையாது. வேகமா ஒரு உண்மை கண்டறிய குழு அனுப்புறாங்க. இவங்களுக்கு எப்படித்தான் இந்த உண்மை கண்டறிய குழுவுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பட்டி மைக்கேல் பட்டியில வந்து ஒரு பெண் வந்து இறந்ததுக்கு மதமாற்றம் செஞ்சு அந்த பெண் இறந்தாங்கன்னு சொல்லி அப்ப யாருடைய தலைமை தெரியுங்களா? நடிகை விஜயசாந்தி தலைமையில். இவங்களுக்கு நடிகைகள் தான் கிடையாது. உண்மை கண்டறியறதுக்கு இந்த நாட்டில் நடிகைகள் தான் ரொம்ப முக்கியமா இருக்காங்க. பாருங்க ஒரு கட்சி எப்படி இருக்கு பாருங்க. விஜயசாந்தி தலைமையில் ஒரு குழு. இந்த குழுவுக்கு வேகமா வந்து ஹேமமாலி என்ன இன்டர்போல் ஆபீசரா? உண்மையை கண்டறிச்சிருவாங்களா? வேகமா வந்து ஒரே நாள்லயே டக்கு டக்குன்னு கொடுத்தாங்க. அதை ஒருத்தவங்க சொல்றாங்களா, இவர் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்றாராம். அந்த டிரான்ஸ்லேட் இருக்கு பாருங்க, அது நம்மளுடைய அரசியல் எவ்வளவு கேவலமா போயிருக்குன்றதுக்கான உதாரணம். அதனால திரும்ப திரும்ப அந்த பொய்யில நிக்க கூடாது. ஒரு தவறு நடந்துருச்சு, அந்த தவறுக்கு நாங்க பொறுப்பே இருக்கிறோம். இறந்த உயிர் திரும்ப வரப்போறது இல்லை. அவங்களும் உங்களை கிளைம் பண்ணல. அவங்களும் இவர்னாலதான் நாங்க செத்தோன்னு யாராவது எந்த குடும்பத்திலாவது சொன்னாங்களா? இவர்னாலதான் சொன்னாங்க. இவரையும் சொல்லல, அரசையும் சொல்லல. நீங்களா இடையில நின்றுகிட்டே இதை பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப எலெக்ஷன் வரும்பொழுது சும்மா ஒரு திமுகவின் மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கா வைங்க, ஆட்சி குறைபாடு இருக்கா சொல்லுங்க, நிர்வாக குறைபாடு இருக்கா சொல்லுங்க, ஊழல் இருக்கா சுட்டி காட்டுங்க, லஞ்சம் இருக்கா சுட்டி காட்டுங்க, யார் தவறு செஞ்சிருந்தாங்களோ ஆதாரத்தோட சுட்டி காட்டுங்க. இது என்ன சம்பந்தம் இல்லாத ஒரு அவதூறை தூக்கிட்டு வர்றீங்க? மக்களை பைத்தியக்காரனாக்க கூடாது. கிட்டத்தட்ட 14 நாள் அந்த நாட்டில் இது விவாதம் நடந்துகிட்டு இருக்குன்னா இதைத்தான் நான் சொன்னேன். ஒருத்தர் வந்த உடனே நடிகர்ன்றதுக்காக நாட்டை கொடுக்காது. ஏன்னா அவருடைய ஒரு ஸ்டெப் தவறா எடுத்து வச்சதுல தான் நம்ம 2 வாரமா இதை பேசிக்கிட்டே இருக்கோம். அது நல்லது இல்ல. அவர் வந்து ஷூட்டிங்காக தான் போயிருக்காரு, அத்தனை கேமரா எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது உண்மையா இருந்திருந்தா கூட ஒரிஜினல் கிரௌட படம் பிடிக்கணும்னு ஒரு இயக்குனர் ஆசைப்பட்டிருக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக அவங்க சாவ படம் பிடிக்க வந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நம்மளும் ஒரிஜினல் கிரௌடு பப்ளிக் கிரௌடில் போய் ஷூட் பண்ணுறோம். அதில் அவர் நடிக்கிற படம் கடைசி படம்னு ஒரு சொல்லியிருக்கிறதுனால அந்த இயக்குனர் சார் இந்த கிரௌடை யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சிருக்கலாம். அது உண்மையான எனக்கு தெரியல. ஒருவேளை அது நடந்திருந்தா. ஆனால் இப்படி ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும்ன்றது அதுக்கு காரணம். மொத்தத்தில் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பெரும்பான்மை கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை, அவருக்கும் தெளிவான பார்வை இல்லை. அதை சரி செஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு வேலை இல்லை. அவங்கவுங்க நம்ம வேலையை பார்க்கலாம். சார் உதயநிதி வந்து திடீர்னு ஒரு நாள்ல அரசியலுக்கு வரல சார். அவர் தாத்தா காலத்துல இருந்து இருக்காரு சார். அவரை போய் நீங்க அவர் அரசியல் குடும்பத்துல தான் பிறந்திருக்காரு, வந்திருக்காரு. அதை நம்ம அப்படிலாம் நீங்க விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை. உதயநிதி செய்யற தவற சுட்டி காட்டுங்கன்னு சொல்றேன். நான் பணக்காரர்கள் அரசியலுக்கு வர நிறைய பேர் வந்திருக்காங்க. அமெரிக்காவிலே இன்னைக்கு ஒரு பணக்காரன் தான் அதிபரா வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆனால் நீ அடிப்படையாக மக்களுடைய தேவையை புரியணுமா இல்லையா? அதுதானே ரொம்ப முக்கியம். பஸ்ல இடம் கிடைக்குமா கிடைக்காது, எந்த பஸ் எங்க போகுது, ரேஷன் கடையில என்னென்ன பொருள் போடுறாங்க, மானியம் எதுக்கு கொடுக்கறாங்க கொடுக்கல, இதெல்லாம் தெரியணும்ல. ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவருக்கு தெரியணுமா இல்லையா? மக்களோட நடிகர் விஜய் அவர்கள் இன்னும் நெருக்கமாகணும். அவர் இன்னும் நெருக்கமாகல. ஒரு மாநிலத்தோட முதல்வராக இருக்கக்கூடிய அவர் ஸ்டாலின் அவர்களை நான் பார்க்கும் பொழுது பல முறை நான் விமான நிலையத்தில் சந்திச்சிருக்கேன். சின்ன பிளைட்ல மக்களோட பயணிக்கிறார். ஆனா நீங்க தனி விமானத்தில் பயணிக்கிறீங்க. அதுதான் சிக்கல் தொடங்குது. நீங்க ஒரு முறையாவது மக்களோட பயணிச்சீங்கன்னா மக்கள் ஒரு கேள்வி சொல்லுவாங்க. ஒரு இடத்துல அவங்களுக்கு சுட்டி காட்டுவாங்க, சார் நான் உங்க ரசிகன் தான், ஆனா நீங்க மாத்திக்கிங்க சார், உங்க ஸ்பீச்சில் இந்த வார்த்தை வேணாம் சார்னு சொல்லுவாங்க. நீங்க தனி விமானத்தில் போய் தனியாவே வந்தீங்கன்னு சொன்னா எப்போ உங்களை நீ மக்கள்கிட்ட எப்பதான் பேசுவீங்க? கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல, பத்திரிகையாளர்கிட்டையும் பேசல. என்னதான் செய்ய போறீங்க அப்படின்னா அவரை வழிகாட்டணும்ல. உலகத்தில் ஹிட்லரை விட ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியை பார்த்திருக்க முடியாது. அந்த ஹிட்லர் பேசும்போது கூட அவருடைய தொண்டர்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, அவருடைய சக அதிகாரிகள் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்திய வரலாற்றிலேயே ஒரு தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு, மேடையில் இருக்க 7 பேர் நின்றுகிட்டு இருக்காங்கன்னா அது தாவேகாவுடைய மாநாட்டில் பார்க்க முடிஞ்சது. இது தலைவருடைய கட்டளையா, அவரை தவறா வழி நடத்துற அந்த 7 பேரா?
அந்த கேள்வி வேணுமா இல்லையா? அப்படின்னா அவர் யோசிச்சிருக்கணும் எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ பெரிய அணுகுமுறையில் கோளாறு இருக்குன்றதை தான் நம்ம சொல்கிறோம். சரியாகும் நம்புவோம். ஏன்னா இது குறித்து நம்ம இந்த வழக்கை ரொம்ப விசாரிக்க முடியாது. அரசு ஒரு தனிநபர் ஆணையம் அமைச்சிருச்சு, உயர் நீதிமன்றம் ஒரு SIT போட்டுருச்சு, உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு இன்னும் 2-3 நாளில் சொல்லிடுவாங்க. அதனால முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விரிவா பேசுவோம். நன்றி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.